ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல் மிஸ்டர் ஜேகே டியூப். ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வில்லம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம பல காலமாக பார்த்தீங்கன்னா குச்சை வளைச்சி அதில் நூல் கட்டி தான் வில்லம்பு செஞ்சு விட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பில் ஹோல்ட் பண்ணி நம்ம இந்த வில்லம்பு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர். ஓகே, நம்ம முதல்ல அம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் ஒரு மூங்கில் இருந்ததுன்னா அந்த மூங்கிலேருந்து பச்சை மூங்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ட்ராவல் ஆகிறதுக்கு காற்றுல போகிறதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். காஞ்ச மூங்கிலை விட ஒரு பச்சை மூங்கில் எடுத்து அதை நல்லா செதுக்கிக்குங்க. அதாவது 2ஆக பொழந்து 3ஆக பொழந்து கூட நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. இதை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறையா சீர் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக விரலில் எரிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த மூங்கில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரைக்கும் நல்லா சுத்தமாக சீவி எடுத்துகிட்டு மூங்கிலோட ஒரு பக்கத்தில் நல்லா ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சு சீவி விட்டுடுங்க. பார்த்து சீவுங்க, இது கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஷார்ப்பாக சீவி எடுத்துடுங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம அம்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அம்பில் நமக்கு அது இந்த ரொட்டேட்டிங்கில் போகிறதுக்கு இந்த மாதிரி கோழி ரெக்கை ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த மாதிரி ஒரு கோழி ரெக்கை 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அம்போட பின்னாடி போகிற இடத்துல இந்த மாதிரி இந்த கோழி ரெக்கையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டேப் பண்ணிடுங்க. ஆப்போசிட் முனையில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும். வச்சுட்டு நீங்கள் இப்போ இதை ஒரு டேப் எடுத்து டேப் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 3 பக்கமாக இப்படி சுற்றியாச்சு. அடுத்ததான் இது நம்ம கட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இந்த கோழி இங்கே பெண்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரி 3 இடத்துலையும் ஒன்றா பிடிச்சி நம்ம இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு டீ ஜாயிண்ட் எடுத்துருக்கேன். இது 1 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் டீ எடுத்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி அந்த மூங்கில் உள்ளே போயிட்டு வெளியே வர அளவுக்கு ஒரு பெரிய ஹோலாக இதை சுற்றி நம்ம இப்போது பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இருக்கணும். இந்த பக்கமும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு மறுபடியும் அந்த பக்கமும் ஹோல்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா அது அளவு மிஸ் ஆகும். ஒரு இடத்துல சாய்வாக விழும், ஒரு இடத்துல கீழே மேலே மாதிரி விழக்கூடாது. ஒரே லெவலில் இருந்தால் தான் அம்பு பாஸ் ஆகி போகும்போது கரெக்டாக வெளியே போகும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் நண்பா. ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் ரப்பரை உள்ளே வச்சு கட்ட போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த பக்கம் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரியும், அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரியும் கரெக்டாக ட்ரில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு மெஷர்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அந்த வில்லம்பு சரியாக பாஸ் ஆகாது. ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்டிகோல்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து நான் இதை தனியாக ரப்பரை மட்டும் கழட்டி எடுத்துருக்கேன். இது கடைகளில் பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படி தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த ரப்பரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு இந்த பைப்பில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஹோலில் இந்த பக்கமும் இந்த பக்கம் உள்ள நுழைச்சி நம்ம இது இருக்குமா கட்டிக்குவோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய சைஸில் இருக்குது. இந்த ஹோல்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட எதனா குச்சி இரும்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ரெஸ் பண்ணி இதை உள்ளே தள்ளிக்குங்க. ஓகே நண்பா, இதை நம்ம இப்போ இறுக்கமாக கட்டி முடிச்சாச்சு. அந்த டீ ஜாயிண்டில் நாங்கள் 1 இன்ச் பைப்பை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கைப்பிடிகளுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டம்மி ஒன்று எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டம்மி இருந்துச்சுன்னா கை நம்மளுக்கு பிடிக்க கிரிப்பாக இருக்கும், வழுக்கிட்டு போகாது நம்ம அடிக்கும் போது. சரி வாங்க, இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் நண்பா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ரொம்ப வேகமாக போகுது. நம்ம அந்த விளையாடும் போதுமே குட்டி பசங்க குறுக்க ஓடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அது உங்கள் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்டி கிரவுண்டில் யாரும் இல்லாமல் இந்த மாதிரி இடமா பார்த்து விளையாடுங்க. நம்ம விட்ட அம்பு பாகுபலி அம்பு மாதிரி நேராக இங்கே பூமியில் பதிஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விளையாடும் போது, குறிப்பாக சின்ன பசங்க விளையாடும் போது யாரும் சுற்றி இல்லாத மாதிரி இந்த பெரிய ஒரு கிரவுண்டில் செஞ்சு விளையாடுங்க. ஏன்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கிற தொட்டு கண்டிப்பாக என்னோட கண்ணு முகத்தில் மேலே குத்தினாலும் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும் இது. ஸோ சின்ன பசங்க ட்ரை பண்ண வேண்டாம். பெரியவங்க செஞ்சு விளையாடும் போது செய்யும் போதும் கொஞ்சம் சுற்றி யாரும் இல்லாத இடமா பார்த்து செய்யுங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த சுவாரஸ்யமாக விளையாடலாம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வசந்த்.